எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் மிகவும் பலனினை கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது முத்திரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த முத்திரையை நீங்கள் நம்பிக்கையோடு செய்தீர்கள் அப்படின்னு சொன்னால் கோடீஸ்வர யோகம் கண்டிப்பாக வந்து சேரும். அஷ்டதிக்கு பாலகர்களில் ஒருவரான குபேர பகவானினுடைய முத்திரையாக இது பார்க்கப்படுது. இது பேரே குபேர முத்திரை அப்படின்னு சொல்கிறது. இந்த குபேர முத்திரை போடுறதுனால என்ன நிகழும்னா, உங்களினுடைய தன்னம்பிக்கை பெருகி பொருளாதார முன்னேற்றம் அதிகரித்து அதன் மூலமாக செல்வகடாட்சம் உங்களிடத்திலே வந்து சேரும். உங்களினுடைய உடல் உறுதி அதிகரிக்கும், மனோசக்தி திடமாகும், தடைகள் விலகும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதனை தாண்டி வெற்றி அடையக்கூடிய யோகத்தை நீங்கள் நிச்சயமாலும் பெறுவீர்கள் இந்த குபேர முத்திரையின் மூலமாக. இந்த குபேர முத்திரையை எப்படி போடணும் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்ப்போம். எப்போ போடணுங்கிறத பற்றியும் பார்ப்போம், பாருங்கள். அதாவது இந்த குபேர முத்திரையாகப்பட்டது எப்படி போடணும்னா, உங்களோட பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் ஆகிய 3 விரல்களை ஒன்று சேர்த்து மீதமிருக்கும் 2 விரல்களை மடித்து வைக்க வேண்டும். இந்த முத்திரையை பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி வானத்தை பார்த்தபடி, அதாவது உள்ளங்கை வானத்தை பார்த்தபடி இருக்கும்படி போட வேண்டும். 3 விரல்கள், பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் ஆகியவற்றை 3ஐயும் நுனிகளை ஒன்றாக சேர்த்து மற்ற 2 விரல்களை மடித்து உள்ளங்கையின் நடுவிலே ஒரு சின்ன ப்ரெஸ் மாதிரி செஞ்சுட்டு நம்ம வச்சுக்கணும். இதான் குபேர முத்திரை அப்படின்னுட்டு இதனுடைய பெயர். இந்த குபேர முத்திரை டெய்லியுமே நீங்கள் போடலாம். இந்த குபேர முத்திரையை காலையில் எழுந்திரிச்சிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் போடலாம். நல்ல பலன் கிடைக்கும். குபேரரினுடைய திசை வடக்கு அப்படிங்கிறதுனால வடக்கு திசை பார்த்து சப்பனங்கால் இட்டு உட்காந்து கீழே தரையில் ஏதாவது ஒரு துணி மாதிரி போட்டுட்டு நீங்கள் அது மேலே உக்காந்துட்டு முதுகுத்தண்டை நேராக நிமிர்ந்த நிலையில் வச்சுட்டு இந்த ஒரு முத்திரையை போடணும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். போக போக இந்த முத்திரையை நீங்கள் போடுறதுனால இது உங்களுக்கு பழகிடும். 2வது, தன்னம்பிக்கை பெருகும். இதன் மூலமாக மிக சிரமமான சூழ்நிலையும் சமாளித்து மிகப்பெரிய யோகத்தை நீங்கள் அடைவீர்கள். இந்த முத்திரைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வடக்கு பார்த்தபடி செய்யுங்கன்னு நம்ம சொன்னோம். பட் ஆனால் இந்த முத்திரை எப்போ வேணாலும் செய்யலாம். இந்த டைமில் தான் செய்யணுங்கிற எந்த விதமான கட்டாயமும் இல்லை. எப்போனாலும் செய்யலாம், எந்த சூழ்நிலையினாலும் செய்யலாம். இந்த முத்திரையை செய்யும்போது இன்னொரு விஷயம் இருக்குது. மனதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இந்த முத்திரையை தொடர்ந்து போடும் பொழுது உங்களுடைய மன ஆசைகளும் விரைவில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய முத்திரையாகவும் இந்த முத்திரை பார்க்கப்படுது. மற்றும் பொருளாதார பற்றாக்குறைகளை நீக்கக்கூடிய முத்திரைகளாகவும் இது பார்க்கப்படுகிறது. பொதுவாக இந்த முத்திரை எப்படி வேலை செய்யுது, இந்த முத்திரையினால் எப்படி பொருளாதார வசதிகள் பெருகுதுன்னா, கிரகங்களினுடைய சேர்க்கை இங்கு நிகழுகிறது. எப்படிங்க அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய 5 விரல் இருக்குது. ஒவ்வொரு விரலுமே ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மையை பெற்றது. பெருவிரலாகப்பட்டது சுக்கிரனை குறிக்குது, ஆள்காட்டி விரலாகப்பட்டது குருவை குறிக்குது, நடுவிரலாகப்பட்டது சனியை குறிக்குது. இந்த 3 விரலையும் சேர்த்து பிடிக்கிறதுனாலே சனி, குரு, சுக்கிரனினுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. இந்த சேர்க்கை பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில்
சனி குரு சுக்கிரன் 3 சேர்க்கையும் இருக்கும்போது அவரினுடைய அந்த ஜாதகத்தினர் அபரிவிதமான பொருளாதார வசதிகளை பெற்றவர்களாக இருப்பார்கள், கோடீஸ்வர யோகத்தை பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். ஸோ இந்த முத்திரையினுடைய தாத்பீகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பது. 3 கிரகங்களினுடைய சேர்க்கை அந்த இடத்துல செய்ய வைத்து உங்களுக்கு பணவரவை பல மடங்கு பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரையாக இது பார்க்கப்படுகிறது. இந்த குபேர முத்திரையை நீங்கள் போடும் பொழுது உங்களோட கண்களை மூடிட்டு மனதினை சாந்தப்படுத்திட்டு மன ரீதியாக நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மைண்டோட, ஒரு தெளிவான மைண்டோடையும் இந்த முத்திரையை போட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த முத்திரை சாப்பிடாமல் இருக்கும்போது போடுறது சிறப்பு. பட் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ப்ராப்பராக செய்யும்போது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வடக்கு பார்த்து உட்காந்து செய்யலாம். இல்லை அப்படிங்கிறவங்க உங்களுக்கு டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ செய்யலாம். இது இல்லாமல் வியாழக்கிழமை நாள் அல்லது வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு வீட்டில் குபேரரையும் மகாலட்சுமியும் மனதில் நினச்சிட்டு ஒரு மண் அகல் விளக்கில் பசு நெய்யை ஊற்றிட்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இது ஐஸ்வர்ய கடாட்சத்தை பெற்றுத்தரும். லக்ஷ்மி கடாட்சமே இல்லைங்க, செல்வ கடாட்சமே இல்லைங்க அப்படிங்கிறவங்க செல்வ கடாட்சத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் பெற வேண்டும் என விரும்பினால் நெய் தீபம் ஏற்றுங்கள். நெய் தீபம்ங்கிறது அவ்வளவு சிறப்புங்க. இன்றைக்கி கடையில் நெய்ன்னு விற்கிறாங்க. ப்ளஸ் கோயில்களில் அந்த ஒரு நெய் இருக்குது, அது பார்த்திங்கன்னா திடமாக இருக்குது. அது என்னென்னா மெழுகுன்னு சொல்கிற விஷயத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி அது திடமாக மாற்றி தராங்க. அது சுத்தமான நெய் கிடையாது. நெய்ன்னு சொல்லிட்டு வாங்கி யூஸ் பண்ணுறீங்க. நான் நம்ம சேனல் வாயிலாக பல டைம் சொல்லிட்டேன், அது சுத்தமான நெய்யில் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு நம்ம ஓப்பனாகவே சொல்லியாச்சு. ஸோ நெய் என்பது எப்படி இருக்க வேண்டும்னா சுத்தமாக இருக்கணும். முடிந்த அளவுக்கு நாமளே தயார் செய்து அதை வச்சு தீபம் ஏற்றினா சிறப்பு. சில பேர் முடியாதவங்க கடைகளில் தரமாக விற்கக்கூடிய அந்த நெய்யை பயன்படுத்துங்க. ஏன்னா ஒரு நெய் தீபம் 100 நல்லெண்ணெய் தீபத்திற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. ஸோ அந்த நெய் தீபம் ஏற்றி இறைவனை ஆவாகனம் செய்து வழிபாடு செய்யும்போது சகல விதமான சம்பத்துகளையும் ஒருவர் பெறுவார் என்பதிலே துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே இல்லை. இது காலையிலும் மாலையிலையும் இப்படி நெய் தீபம் ஏற்றும்போது அந்த நெய்யில் டைமண்ட் கல்கண்டு 2 3 போட்டு தீபம் ஏற்றுறது இன்னும் சிறப்பு, ரொம்ப சிறப்பான பலனை பெற்றுத்தரும். ஸோ இந்த பதிவில் நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம். குபேர முத்திரையை பற்றியும் தீபத்தில் குபேரரை எப்படி அவாகனம் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.